மகனே, உனக்கு அதிகம் கோபம் வருதா? அப்ப உடனே இதை கேளு. கோபம் வந்தா நீ தவறானவன் இல்லை. ஆனா அந்த கோபத்துக்கு நீ அடிமையா போனாதான் உன் சக்தி உன்னை விட்டு போகும். கோபம் மற்றவங்களால வரல. உன் உள்ளுக்குள்ள நீ வச்சிருக்கும் எதிர்பார்ப்பால தான் வருது. நெருப்பு கட்டுப்பாட்டுல இருந்தா வெளிச்சம் தரும். அதே நெருப்பு கட்டுப்பாடு இல்லைன்னா எல்லாத்தையும் எரிக்கும். கோபம் வந்த உடனே என்ன செய்யணும் தெரியுமா? சொல்றேன். நல்லா கேட்டுக்கோ. அதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கேளு. அப்பதான் தினமும் என்னால உன்னை அடைய முடியும். கோபம் வந்த உடனே பேசாதே. ஒரு மூச்சு இழு. விடு. இன்னொரு மூச்சு. இழுத்து பொறுமையா விடு. இதே மாதிரி 3வது மூச்சு. அந்த 3 மூச்சுக்குள்ள நீயா திரும்பி வந்துடுவ. மகனே, நீ எல்லாத்துக்கும் பதில் சொல்ல வேண்டியவன் இல்ல. உன் அமைதிதான் உன் பெரிய சக்தி. நினைச்சுக்கோ. கோபத்தை அடக்கிறவன் மனிதன். கோபத்தை ஆளறவன் சிவன். இந்த வார்த்தைகள் உன் மனசுக்கு கொஞ்சமாவது அமைதி கொடுத்திருந்தா, சிவன் சார்ந்த இப்படிப்பட்ட அமைதி தர்ற உபதேசங்கள் தொடர்ந்து கேட்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோ. அமைதி இருந்தா சக்தி தானா வரும். சக்தி வந்தா உனக்கு வேண்டியது எல்லாம் தானா வரும்.